திருமலை ஸ்ரீ ராமகிருஷ்ண பஜனை சபா சார்பில் 77ஆம் ஆண்டு ஆடி மாத ஆன்மீக உபன்யாசம் ஸ்ரீராமையர் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ணரின் உறுதி எனும் தலைப்பில் பாலபாகம் ருதர்வர்ஷி வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமிகளின் பக்தி உபன்யாசம் நடைபெற்றது. இதுதான் கண்ணனை அடைவதற்கு இறுதியான வழியை சொல்ல வந்த ஸ்லோகம். கடைசியான வழி இதுதான். இது ஒரு வழி, இது ஒரு வழி, இது ஒரு வழி. நான் கடன் அடைச்சாங்க என்ன பண்ணலாம்னு கேட்டேன். இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அங்கே போய் சம்பாதிச்சு பார்க்கலாம், இங்கே போய் இன்னொரு கடன் வாங்கி பார்க்கலாம், அவர்கிட்ட தானம் கேட்டு பார்க்கலாம். ஒன்றுமே நடக்கலன்னு வச்சுக்கோ, அதை கடைசி வழியாக வச்சு அப்படி நம்ம பேசிப்போம் இல்லையோ. அதே போல முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்திலேருந்து கண்ணன் ஒவ்வொரு வழியாக சொல்லிட்டு வந்தான். இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு. ஒன்றும் ஒன்னால முடியலேன்னு வச்சுக்கோ. இதுதான் இறுதியான வழி, இதுதான் கடைசியான வழின்னு சொன்னதுனால இதை சரம ஸ்லோகம். கடைசி ஸ்லோகம்னு அர்த்தம் பண்ணிக்காதீங்க. சரம கடைசி, உபாயம் மார்க்கம், சரமமான கடைசியான மார்க்கத்தை சொல்ல வந்தபடியால் இதுக்கு சரம ஸ்லோகம்னு பேர். இதுல 2 வரி இருக்கு. அதுல முதல் வரி நாம பண்ண வேண்டிய கடமையை சொல்றது. 2வது வரி நாம இதை பண்ணா பகவான் பதிலுக்கு என்ன பண்ணுவார்னு அவர் பண்ண போறதை சொல்றது. நான் பண்ண வேண்டியதை முதல் வரி சொல்றது. சொல்லி பார்த்துங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என் திருவடிகளை உபாயமாக பற்று. இது நம்மள பண்ண சொல்றது, இது அவர் பண்ண போறது இல்லை. அவர் திருவடிகளை அவரேவா உபாயமாக பற்றுவார். அவர் திருவடிகளை நாம தான் தஞ்சமாக பற்ற வேண்டும். அதனால நாம என்ன பண்ணணும்ன்றத சொல்லிட்டது முதல் வரி. நீ இதை பண்ணிட்டியானால் நான் என்ன பண்ணுவேன்? அகம் வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. நான் உன்னை எல்லா பாபத்திலிருந்து விடுவிக்க கடவேன், நீ சோகப்படாதே. அப்படிங்கிறது அவர் பண்ண வேண்டிய பகுதி. நாம பண்ண வேண்டியது முதல் வரி, அவர் பண்ண வேண்டியது 2வது வரி. இதுல ஒவ்வொன்றும் விதி இருப்பாங்க. விதினால் நியமனம், இப்படி செய்ய வேண்டும். விதி வாக்கியம் சொல்வார்கள். சாஸ்திர பாசு சத்தியம் பத, தர்மம் சர, சத்தியமே பேசு, தர்மத்தின் வழி நட, வேதத்தை வாசி, வேதம் சொன்னபடிக்கு இரு, ஆச்சாரம் சொன்னபடிக்கு கேடு, பக்தியோட இரு. இதெல்லாம் விதி. அபிப்பிராயம் சொல்லல. அது அபிப்பிராயம் சொல்றதுன்னா பண்றையான்னு கேட்கறது. வேதம் அபிப்பிராயம் எல்லாம் சொல்லவே சொல்லாது, பண்ணுன்னு சொல்லும். எடுத்துட்டா சரி, எடுத்துக்காட்டா இல்லை. கண்ணன் என்னென்ன விதிக்கிறார் பாருங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய, முதல்ல ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன். இந்த ஒவ்வொன்றும் ஒரு விதிங்கிறது அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுப்படும். நான் கீழே சொன்ன எல்லா தர்மங்களையும் விட்டு, இந்த அர்த்தத்தை மட்டும் ஒரு அடுத்த 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து நல்லா கொண்டிருக்கும். ஏன்னா நீங்க குழம்பி வீட்டுக்கு போகக்கூடாது. ஏதோ கண்ணன் தர்மத்தெல்லாம் விட்டுடுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு அந்த சுவாமி ஒருத்தர் வந்தவர் சொன்னார். இவர் வேற ரொம்ப வருஷமாக கூப்பிடப்பட்டிருக்கார், வந்துட்டு இருக்கார், ஆனா தர்மத்தை விட்டுடுனா. இப்படி நீங்க ஏன் தப்பா தெரிஞ்சு போயிட்டுனா, அதெல்லாம் கண்ணன் சொல்லவே இல்லை. என்ன சொன்னார்ங்கிறத தெளிவா மெதுவா ஒரு தரத்துக்கு 2 தடவை சொல்றேன். அந்த 2 தரம் மனசுல வாங்கிட்டா தான் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தெரிய வரும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, சர்வன்னா என்ன? எல்லா. தர்மான் தர்மங்களையும், பரித்யஜ்ய நன்றாக விட்டு. தியாகங்கிறது விடுறது தானே. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் விட்டுனா எந்த தர்மத்தை? 2வது அத்தியாயத்திலேருந்து 17வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லிட்டு வந்தது. அவர் இத்தனை சொல்லு இத்தனை நேரமா சொல்லியிருக்காரு. அந்த எல்லா தர்மத்தையும் விட்டுடு. ஏன்னா அர்ஜுனனை பார்த்தவர் முகம் ரொம்ப கட்டப்பட்டது. அர்ஜுன் ஒரே வருத்தத்தில் இருந்தான். இவன் இதெல்லாத்தையும் பண்ணுன்னு சொன்னோம், முகமே அழகு கடையே படுத்து, இவனால இதெல்லாம் முடியாது பொருட்டு. சரி வேண்டாம், தம் பக்தனிடத்துல அவ்வளவு ஆசை வருது. அதனால சரி கீழே சொன்னது எல்லாத்தையும் அழிச்சு விட்டான். குழந்தைகள்லாம் பலப்பூச்சி வச்சுது, கரும்பலகையை வச்சு கிடுக்கிடுன்னு எழுதினோடனே அதுக்கே தான் தப்புன்னு தோணும். பரபரன்னு அழிச்சு விடும். இதனை எழுதினே அழிச்சுட்டேன்னா அதுபோல கண்ணன் அழிச்சுட்டார். இத்தனை ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு நம்ம வேற எல்லாத்தையும் வாசிச்சு, அதுக்கு வியாக்கியானத்தை வாசிச்சு, அதுக்கு சங்கரர் என்ன சொன்னார், ராமானுஜர் என்ன சொன்னார், எல்லா விசாரத்தையும் முடிச்சா நம்ம முடிச்சுட்டு மூச்சு விட்டு எழுந்துருச்சு எல்லாத்தையும் விட்டுருக்கார். இதை 2வது அத்தியாயத்திலே சொல்லியிருந்தா நாங்களாவது நிம்மதியாக இருப்போம். இதை 18வது அத்தியாயம் வரைக்கும் சொல்லி வந்துட்டுனால் ஏதோ காரணம் இருக்கு. சொல்லப்பட்டதெல்லாம் கட்டம்னு அர்ஜுனன் புரிஞ்சுக்கிறான். அதெல்லாம் நம்மால இயலாது, நமக்கு பொருத்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறான். அதனாலதான் அவன் உள்ள சோகத்துல தவிக்கிறது. அவனுடைய சோகத்தை போக்கணும்னா கவலைப்படாதே, நான் சொன்னதெல்லாம் விட்டுடு அப்படின்னா தான் நான் வருவான். அதனால சர்வதர்மான் பரித்யஜ்ய, தியாகங்கிறது விடுறது, பரித்தியாகங்கிறது நன்கு விடுதல். சின்ன புரியலா ஒன்று சொல்றேன். நேற்று செய்தித்தாள் படிச்சு முடிச்சுட்டேன். அது யாரா நாளைக்கு அதுக்கு மதிப்பு கொண்டு நேற்று செய்தித்தாள் முடிவு
போன வாரம் சஞ்சிக்க வந்ததுன்னா அந்த கதை முடிஞ்சு போச்சு. ஷா போட்டா திருவடி, ஷா போட்டா தஞ்சம், சரண சரணம். அப்ப இந்த இடத்துல சரணம் பிரபத்தியே தான் இருக்கு. சரணம் பிரபத்தியே சொல்லக்கூடாது. மா ஏகம் சரணம் பிரஜ. சரணம் பிரஜான்னா என்னையே தஞ்சமாக, என்னையே உபாயமாக புத்தி பண்ணுவாய். மா என்னை உபாயமாக கொள், என்னையே தஞ்சமாக கொள்னு சொன்னார். அப்புறம் திடீர்னு அவருக்கே தோணித்து என்னைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, என்னை மட்டுமேன்னு சொல்லுவோம். ஏகம்னா என்னை மட்டும்னு அர்த்தம். என்னையும் தொட்டு அங்கேயும் தொட்டு இங்கேயும் தொட்டு இங்கேயும் போயிட்டெல்லாம் வராதே. என் உறவுக்காரனும் காப்பாற்றுவான், என் முதலாளியும் காப்பாற்றுவான், நான் சேர்த்து சேர்க்கிற சொத்து காப்பாற்றும், கண்ணனும் காப்பாற்று வரணும். அதெல்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. மாம் ஏகம் சரணம் பிரஜான என் ஒருத்தனையே சரணமாக பற்று. மாம் என்னை மாமேகம் என் ஒருத்தனையே சரணம் தஞ்சமாக உபாயமாக பிரஜ புத்தி பண்ணுவாய். இது இரண்டாவது விதி. முதல் விதி எது? சர்வதர்மான் பரித்யஜ்ய. இன்னைக்கு ஒன்று செய்வோம், அப்படி 8:20 வரைக்கும் சொல்லிட்டு கேள்வி பதில் சொல்லுவோம். என்ன நிதானமாக தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதி போடுவார். அது வேற பயமா இருக்கு. வேண்டாம் அதே மொத்தமே பார்த்துருவோம். கேள்வி பதில்னாலே சாமி இதெல்லாம் நீ முன்னாடி பத்திரிகையில போடவே இல்லை, ஏதோ வந்து கேட்டுட்டு போ பிரசாதம் தரோம்னு சொன்னி